ஓம் சக்தி. வாயிருக்கிறது என்று வார்த்தைகளை அள்ளி வீசிக்கொண்டே இருப்பது, நாட்கு சுழல்கிறது என்பதற்காக சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மாற்றி மாற்றி பேசுவது, பொய் பேசுகிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் தொட்டதற்கெல்லாம் பொய்யான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை தன் கைக்குள் வைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், மற்றவர்களை சிரித்த முகத்தோடு பேசி மாற்ற வேண்டும், மனதை கைக்குள் வைக்க வேண்டும் என்ற எண்ணம், தன் வார்த்தைக்கு அடிமையாகி போக வேண்டும் என்ற எண்ணம், தனக்கு முன்னால் யாரும் வாழ்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணம், தனக்கு முன்னால் யாரும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடாது என்ற எண்ணம், தனக்கு முன்னால் யாருக்கும் உயர்வுகள் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம், இப்படி தாழ்மையான அத்தனை எண்ணத்தை கொண்டவர்களும் இப்போது சுகமான வாழ்க்கையைத்தானே வாழ்ந்து வருகிறார்கள் என்ற எண்ணம் உன்னை போட்டு வாட்டிக் கொண்டிருக்கிறதல்லவா? நானும் கெட்டவனாக மாறிவிடலாம் என்ற எண்ணம் எனக்கும் வந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயல்லவா? மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாது. என்னுடைய வார்த்தை யார் மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது. எனக்கு யார் எத்தனை துன்பங்கள் செய்தாலும் என்னால் அவர்களுக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது. அப்படி நினைத்து என் வாழ்க்கையில் துன்பத்தை தவிர வேறு எதையும் நான் அனுபவிக்கவில்லை என்ற வருத்தம் உனக்குள் இருக்கிறது. பிள்ளையே, நீ இங்கிருந்து பார்க்கிறாய் உன் எதிரியை. இங்கிருந்து பார்த்தால் அக்கறை பச்சையாகத்தான் தெரியும். அக்கறைக்கு போய் நின்றால்தான் அங்கு எப்படி இருக்கிறது என்று உனக்கு புரியும் என் பிள்ளையே. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல எட்டி இருந்து பார்த்தால் அனைத்தும் பச்சையாகத்தான் தெரியும். அன்பு பிள்ளையே, இப்போது நிலவரம் என்ன என்று தெரியுமா உனக்கு? நிலவரம் மாறிக்கொண்டிருப்பதை உணர்கிறாயா நீ? தங்கமே, கெடுதல் செய்து 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 தன் வாழ்க்கையை தன் கையாலே அழித்து கொண்டவன்தான் உன்னுடைய துரோகி. உன்னுடைய எதிரி உன் வாழ்க்கையை அழித்து விட்டேன், வெற்றி அடைந்து விட்டேன் என்று பெருமிதம் கொள்கிறான் என்று நினைத்தாயா? அவன் வாழ்க்கையில் அவனுக்கே தெரியாமல் மிகப்பெரிய ஒரு தோல்வி நடந்துவிட்டது. அதை தெரியாமல் தான் இத்தனை நாள் அவன் ஆத்திரக்காரனாகவும் தலைகணம் பிடித்தவனாகவும் அலைந்து வந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை இன்னும் 108 மணி நேரத்திற்குள் புரிந்து கொள்வான் என் அன்பு பிள்ளையே. நான் சொல்வது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாயா? தங்கமே, நம்பிக்கையோடு இதை கேள். நடக்கப் போகும் மிக பெரிய மாற்றம். அந்த மாற்றம் யாருக்கு தெரியுமா? தன் வாயால் தன் கழுத்திற்கு தூக்கு கயிறையே உருவாக்கிவிட்டான் உன் எதிரி. அன்பு பிள்ளையே, துரோகம் அடுத்தவர்களுக்கு மட்டுமே நடக்கும் என்று நினைத்த அவனுக்கு தனக்கும் நடக்கும் என்று உணர்த்தப் போகும் நாளாக இந்த மணி நேரங்கள் காத்திருக்கிறது. நீ என்றும் பார்க்க முடியாத, பார்க்க கூடாத ஒரு காரியத்தை உன் எதிரிக்கு பார்க்கத்தான் போகிறாய் என் அன்பு பிள்ளையே. அதை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்காமல் விடாது அவனுக்கு. நீ வாங்கியது ஒரு அடிதான், அவன் வாங்கப் போவது எல்லா மூலைகளில் இருந்தும் அவனை அடிக்கப் போவதை பார் நீ. அவன் வாழ்க்கை நிலை தடுமாறப் போகும் நேரமாக மாறப்போகிறது. உன்னை இருக்குமிடமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்த அவன்
இருக்குமிடம் தெரியாமல் போகப் போகிறான். நல்ல காலம் பிறக்கப் போகும் முன் நான் சொல்வதை செவிகொண்டு கேள் என் பிள்ளையே. இதற்கு மேல் எந்த எதிரியும் உருவாகாமல் இருக்க வேண்டும். எவனும் உனக்கு செய்வினை செய்யாமல் இருக்க வேண்டும். இருந்த செய்வினையையும் அழிக்க வேண்டும். தங்கமே, அப்படி நினைத்தால் உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும், செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும், சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உடனடியாக பூஜைகளை செய்து இந்த நேரத்தோடு உன் கர்ம வினைகளையும் தீர்க்க முயற்சி செய். அதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. இனி ஒரு நாளும் எதிரி உனக்கு இல்லை என்ற வரத்தை நான் கொடுக்க காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.